அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 242வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்குரங்கனில் முட்டம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கு இருக்கும் இறைவனின் பெயர் வாலீஸ்வரர், கொய்யாமலைநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் இறையார் வளையம்மை. சரி, இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் அமையப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து பயணம் செய்யும் பொழுது பாலாற்றை கடந்தால் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் தூசி என்ற கிராமம் வரும். அங்கிருந்து பிரியும் குரங்கனில் முட்டம் பாதையில் 2 கிலோமீட்டர் சென்றால் கிராமத்தின் எல்லையில் பாலாற்றின் கரைக்கு அருகில் ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது. அர்ச்சகர் வீடு அருகிலேயே இருப்பதால் எந்த நேரத்திலும் எளிதாக சுவாமி தரிசனம் செய்யலாம். முன்னரே அர்ச்சகரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு விட்டு செல்வது நல்லது. இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? வாலி குரங்கு வடிவிலும், இந்திரன் அணில் வடிவிலும், யமன் முட்டம் அதாவது காக வடிவிலும் இறைவனை வழிபட்ட ஸ்தலம் இது. ஆதலின் இது குரங்கனில் முட்டம் என்ற பெயர் பெற்றது. வாலி குரங்கு உருவிலும், இந்திரன் அணில் உருவிலும், யமன் காகம் உருவிலும் இந்த ஸ்தலத்தில் இறைவனை தனித்தனியாக வழிபட்டு தங்களது சாபம் நிவர்த்தியடைய பெற்றதால் இந்த ஸ்தலம் குரங்கனில் முட்டம் என்ற பெயர் பெற்றது. இறைவனை வழிபடும் நிலையில் இம்மூன்றின் உருவங்களும் புடைப்பு சிற்பமாக ஆலய வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாலி முதலிலும், பிறகு இந்திரனும், பின்பு யமனும் இந்த ஸ்தலத்தில் இறைவனை வழிபட்டிருக்கின்றார்கள். இறைவன் சிறிய லிங்க உருவில் மேற்கு பார்த்த சன்னதியில் அருங்காட்சி தருகின்றார். கருவறையும் மிக சிறியதாக இருக்கின்றது. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் தலவிருட்சம் இலந்தை மரம், தீர்த்தம் காக்கை தீர்த்தம். இது யமன் சிவபூஜை செய்வதற்காக காக்கை உருவில் இருந்தபோது தன் அழகினால் பூமியை குத்தி உண்டாக்கிய குலம் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? மதிச்சுவருடன் கூடிய ஒரு முகப்பு வாயிலுடன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. வாயிலை கடந்தவுடன் பலிபீடமும் நந்தி மண்டபமும் இருப்பதை காணலாம். வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் ஏதுமில்லை. உள்வாயிலை கடந்து சென்றால் நேரே மூலவர் வாலீஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. இறைவன் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். உள்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், பைரவர், சூரியன், நவக்கிரகம், துர்க்கை, சப்தமாதர்கள், நால்வர் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன. சித்திரை மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகின்றது என்பது இந்த ஸ்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். இந்த கோவிலுக்கு வடக்கே சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்திய குடைவரை கோவில் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பை பார்ப்போமேயானால் மேற்கு நோக்கிய சன்னதி, கோவில் வாயிலின் முகப்பில் அணிலும் காகமும் வழிபடும் சிற்பம் இருக்கின்றது. அம்பாள் பெயரை இப்பகுதி மக்கள் இளையாளம்மன் என்று அழைக்கின்றார்கள். கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாறை குடை கோவிலாக காட்சியளிக்கின்றது. கல்வெட்டில் இந்த ஸ்தலம் காணியூர் கோட்டத்து இருகழி நாட்டு மாமண்டூர் பற்றத்து பல்லவரான குரங்கனில் முட்டம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இறைவன் திருக்குரங்கனில் முட்டமுடைய நாயனார் என்றும் கொய்யாமலர் ஈஸ்வர தேவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். கல்வெட்டில் 1451ஆம் ஆண்டில் பூஜைக்காக கிருஷ்ணதேவராயர் பல்லவபுரம் கிராமத்தை இந்த கோவிலுக்கு அளித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களிடையே கொய்யாமலை எனும் பெயர் பலருக்கு இருப்பதை இன்றும் காணலாம். ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ். அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.